நியூராலஜிஸ்ட் எங்கே சார் பானு எங்கே சரி டிஸ்க்ளைமர் ஓகேவா அடுத்து இது எங்கள் தாய் இது 100 வயசில் எங்கள் அம்மாவுக்கு அதான் சொன்னேன் 12 வருஷம் டெய்லி குடிச்சு அது முக்கியமானது நான் சார் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது அவர் 4 தடவை யூரின் குடிக்கிறாரு டெய்லி மத்தியானத்துக்கு மேலே சாப்பாட்டுக்கு மேலே நான் எங்கள் ஆலோசனைன்னா மை அட்வைஸ் இஸ் don't drink urine after any rice or bread or anything like that because urine is slightly acidic கொஞ்சம் ஆசிட் மாதிரியா இருக்கும் அது சோத்துக்கு மேலே சாப்பிடக்கூடாது நான் சொல்கிறேன் எங்கள் அபிப்பிராயம் ஓகேவா வெறும் வயிற்றில் காலையில் ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி உடம்பு இட்ஸ் லைக் our body's juice okay so this is my mom 2018 103 வயசு பிறந்த நாளுக்கு அப்புறம் இறந்துட்டார் சந்தோஷம் ரொம்ப சிரிச்சுக்கும் போது போயிடுறாரு கடவுளுக்கு போகிறேன் அடுத்து joy yogi habit bogi illness rogi so ஆரம்பத்தில் when we're born we're very happy and free then we get this palakam bad habits food habits mostly food habits and also tea coffee drinks and so we get in the beginning we have joy as a yogi in the middle we have the habit we become bogi in the end we become rogi sick so what this with the UT and the diet if you combine these ideas together you'll always be a yogi you can be a yogi even if you became a bogi and a rogi you can become a yogi again marudi yogi aikittom எனக்கு 78 வயசு எனக்கு நிறைய பிரச்சனை I had a lot of physical problems my mother also had a lot of physical you can bring it back at any age எந்த வயசு இருந்தா சரி கொண்டு வரலாம் next okay secrets of food combining this is fruit protein starch மாவு பழங்கள் ஜூஸ் பழங்கள் வாழைப்பழம் கிடையாது வாழைப்பழம் வந்து மாவு ஜூஸ் பழங்கள் பெஸ்ட்டு சைவம் அசைவம்னா கூட பாலும் மிட்டாய் அதாவது பாலும் மாமிசம் முட்டை அந்த மாதிரி புரோட்டீனு தேங்காய் மாவு வந்து அரிசி சம்பந்தப்பட்டது கோதுமை எந்த தானியம் புல் இருக்கிற தானியங்கள் மாவு ஆனால் மாவு வந்து உருளைக்கிழங்கு மாவு வாழைப்பழம் மாவு வாழைப்பழம் ஃப்ரூட்னு நினைக்காதீங்க நெக்ஸ்ட்டு ஸோ ப்ரோட்டீன் வந்து ப்ரோட்டீன் இது ஒரு நெட்டிலிருந்து வந்தது ப்ரோட்டீனு ஸ்டார்ச் இல்லாமல் நல்ல அப்சார்ப்ஷன் ஆயிடும் ஸ்டார்ச் வந்து after protein சாப்பிட்டுக்கு அப்புறம் efficiently digested இந்த நெட்டில் இருக்கும் எங்கள் ஐடியா கிடையாது அதாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இது நிறைய carbs carbohydrate they talk about carbohydrate can be fruit or it can be starch so carbohydrate is a very general term and sugars any sugar sakkare is a carbohydrate so we shouldn't think carbohydrates no we think sugar fruit starch has a particular digestion issue that's why you should take rice and so forth kadesial last within this system okay proteins go with fruit you can take protein which means like a tayirum, a madalapalam. You can take curd and pomegranate, and you can take proteins with green vegetables and fat, of course, neyo, tangane, etc. Starches should go with fats and vegetables on the sistatula. Next. So we call it FPS food combining. We can also say UT food combining. So FPS is an analysis of food properties and preparation with reference to metabolism. Why do we say metabolism? How the food is coming. எப்படி வருது அதான் metabolism, digestion. Now glycemic index
சில பேர் தெரியுமா கிளைசீமிக் இண்டெக்ஸ் என்பது தெரியுமா? தட் இஸ் தெரியும் தமிழ். ஜிஐ கிளைசீமிக் இண்டெக்ஸ் வந்து ஜிஐ வந்து எப்படி ஸ்பீடு அந்த சுகரு எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாடிக்குள்ளே பிளட்டுக்குள்ளே. ஸோ அதனால் சிலது உருளைக்கிழங்கு கப்பக்கிழங்கு மாம்பழம் வாழைப்பழம் ஹை ஜிஐ ரொம்ப ஸ்பீடு. அதனால் டயபெட்டிக் சாப்பிடக்கூடாது சொல்லிடுவாங்க. ரைஸ் கூட சாப்பிடக்கூடாது சொல்லிடுவாங்க, சாதம் சாப்பிட. ஸோ இது ஹை ஜிஐ. நீங்கள் ஜிஐ ஆன்லைன் நீங்கள் ஜிஐ பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ லோ ஜிஐனா சிலது லோ ஜிஐ ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன்ஸ் வந்து கொஞ்சம் லோ ஜிஐ இதை குறைச்சி போயிடும். ப்ரோட்டீன்னா கொண்டக்கடலை பாசிப்பயிர் தட்டம்பயிர் கொள்ளு கொண்டக்கடலை வேர்க்கடலை தீஸ் ஆர் தி பெஸ்ட். இது நல்ல பெஸ்ட்டானது ஜிஐ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ பகலில் சத்துணவு சாப்பிடணும். இதோடைய ஆலோசனை சத்துணவு சாப்பிடணும் பகலில். கீரை பயிர் வகை தயிர் பால் முட்டை இட்டை எல்லாம் மாமிசம் கறி கூட சாப்பிட்டா நைட் சாப்பிடக்கூடாது, பகலில் சாப்பிடணும். ஓகே. அண்ட் ஃபைபர், நான் கொஞ்சம் ஃபைபரை பற்றி பேச போகிறேன். ஃபைபர் ரொம்ப முக்கியம், நார் சத்து. ஸோ இந்த சிஸ்டம் வந்து இந்த எஃபிஎஸ் வந்து you can be vegetarian, you can be non-vegetarian, you can be vegan. vegan வந்து எந்த விதமான மிருகம் ஜீவராசி பொருள் சாப்பிடக்கூடாது, தேன் கூட சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க. கீட்டோ வந்து நிறைய கறி சாப்பிடணுமா. இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக வீகனும் கீட்டோ நீங்கள் பார்ப்பீங்கள்ல, அது ஆன்லைன் இருக்குது, நிறைய இருக்குது. மேல்நாட்டில் சில பேர் ஓன்லி கறி சாப்பிடுவாங்க, சில பேர் ஓன்லி சைவம் சுத்த சைவம். அவங்க பால் தொட மாட்டாங்க, தேன் கூட தொட மாட்டாங்க, தோல் செருப்பு கூட போட மாட்டாங்க. நம்ம வீர சைவத்துக்கு மேலே போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆனால் இதை அப்ளை பண்ணு. ஸோ ஃபுட் கம்பைனிங் வந்து நான்வெஜ் இருந்தால் சரி வெஜ் இருந்தால் சரி எதோ ஒன்று அது பரவாயில்ல. இந்த கேட்டகரிஸ் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃப்ரூட் ஏதாவது பார்த்துட்டு இருக்கணும். சரி, அடுத்து இது எனக்கு பியூட்டி ஆஃப் த மார்க்கெட்டு. ஸோ ரொம்ப இதெல்லாம் ஃபைபர் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் நார் சத்து. காய்கறி வந்து உங்களுக்கு சமம் எவ்வளோ, அதாவது அப்புறம் நான் சொல்கிறேன். ப்ரோட்டீன் மாமிச சத்து மாவு சத்து வந்து கனமான பவரானது. இது வந்து நடுவில் சப்போர்ட் பண்ணுறது. இட் சப்போர்ட்ஸ் தி ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ். நெக்ஸ்ட்டு ஓகே, ஹெல்த்தி பாடி அண்ட் மைண்டு. யூரின் தெரப்பிக்கு நீங்கள் பாருங்கள். இது ஆலோசனை, இது ஓன்லி ஒரு ஆலோசனை. நான் ஆர்டர் பண்ணுறது இல்லை, ஹிட்லர் மாதிரி கிடையாது இப்படி செய்யணும் நான் சொல்லல. ஓகே, உங்கள் இஷ்டம், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ், எஃபிஎஸ் சிஸ்டம் will give you perfect conditions, பர்ஃபெக்டான கண்டிஷன் யூரினுக்கு. நீங்கள் யூரின் யூஸ் பண்ணால் இதை ஃபாலோ பண்ணால் சூப்பராக இருக்கும். சப்புன்னு இந்த ஸ்மெல் இருக்காது, உப்பு இருக்காது, எதுவும் ஸ்மெல்லு பேட் ஸ்மெல் எதுவும் இருக்காது, சூப்பராக இருக்கும். And carbohydrate, fresh fruit, fiber, healthy microbes. வயிற்றில் கோடிக்கணக்கு கிருமி இருக்குது வயிற்றில், மைக்ரோப்ஸ். அதுக்கு பேர் ப்ரோபயோட்டிக்ஸ் சொல்லுவாங்க. சில மக்களுக்கு தெரியும் ப்ரோபயோட்டிக். தயிர், நல்ல புளிச்ச தயிர், இந்த நீராகாரத்தில் இருக்கும், நீராகாரம் பெஸ்ட்டு அந்த மாதிரி. ஸோ அது ஹெல்த்தி மைக்ரோப்ஸ். அடுத்து கேரண்டி எனர்ஜி இருக்கும். இப்போ நான் 78 வயசு ஆச்சு, நான் இது ஃபாலோ பண்ணுறேன். எங்கள் அம்மா தாய் இதுபடி ஃபாலோ பண்ணிட்டாங்க. தாய் வந்து சைவம் கிடையாது, தாய் வந்து சிக்கனும் மீனாக சாப்பிடுவாங்க, நான் சாப்பிட மாட்டேன். பட் அவங்க நல்ல ஹெல்த்தி, லாஸ்ட் வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங் எனர்ஜி, நல்ல சக்தி. வெயிட் குறைக்கும், கனம் குறைக்கும், பெல்லி வயிற்றுல குறைக்கும், ஹார்ட்டு நல்லாயிருக்கும், endurance, freedom of ஜாயிண்ட்டு. எனக்கு ஜாயிண்ட்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும். நான் 8 கிலோமீட்டர், நான் டெய்லி எக்ஸசைஸ் கிடையாது, I don't take daily exercise, but when I go, I can go climbing. It's very free. I feel very free here. Nothing, no problem. Next. Best protein எங்கள் அபிப்பிராயத்தில் லெக்யூம் வந்து கொண்டக்கடலை பாசிப்பயிர் தட்டம்பயிர் கொள்ளு அந்த மாதிரி இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. இந்த ரேஞ்ச் ப்ரோட்டீன் இருக்குது.
இவ்வளோ ரேஞ்ச் மாவு சத்து கார்போஹைட்ரேட் இருக்குது, ஃபைபரு, நிறைய ஃபைபரு. மாவு வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இந்த சிறுதானியங்கள், ப்ரௌன் ரைஸு, கோதுமை. மைதா ரொம்ப மோசம். இந்த ரைஸு, க்ளீன் பண்ண ரைஸு, வெள்ளை ரைஸு, கொஞ்சம் ப்ரௌன் ரைஸ் நல்லது. இந்த மட்டை அரிசி, கேரளாவில் மட்டை அரிசி வச்சுருக்காங்க, அது பெஸ்ட்டு. மில்லட் வந்து சிறுதானியங்கள். நாங்கள் இந்த சாயங்காலம் நாங்கள் என்ன சாப்பிடுவேன்னா கேப்பை களி, கம்மஞ்சோறு, அதான் சாப்பிடுவேன். அடுத்து ஸ்டார்ச்சு பிளாக்கேட். ஏன் மாவு நான் சொல்லித்தரேன். ஸோ ஸ்டார்ச் வந்து ஸ்டார்ச் என்னது? மாவு பொருள். உருளைக்கிழங்கு, வாழைப்பழம், ரைஸு, கோதுமை, இதெல்லாம் மாவு பொருள். ஓகேவா? ஸோ மாவு பொருள் உட்கார்ந்தா அதுக்கு மேலே எதுவும் பிரச்சனை. அது வச்சா கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சரு. சின்ன வயசில் ஒன்றும் செய்யாது, வயசு ஆகும்போது பிரச்சனை. அடுத்து வாழைப்பழம் கடைசி லாஸ்ட்டில். ஸோ இது வந்து இது உங்கள் வயிறு, இது வயிறு. ஓகேவா? ஸ்டார்ச் வந்து வாயிலிருந்து டைஜஷன் இருக்கும், அது நல்லா கடிச்சு சாப்பிட்டு இருக்கணும். இந்த மில்லட்டு சாப்பிட்டுட்டு இது நிறைய டைஜஷன் போய்க்கும் ஆகும். இதில் வயிற்றில் ஆசிட் ப்ரோட்டீனுக்காக, இது ப்ரோட்டீன் டைஜஷன். வயிற்றில் ஸ்டமக் ஆசிட், இட்ஸ் ஆசிட், ப்ரோட்டீன் டைஜஷன். மாவு இங்கே வந்தாச்சுன்னா நின்று மாவு எச்சல்லையே மாவு டைஜஷன் ஆரம்பிக்கிறது, வயிற்றில் போகும்போது நின்று போகுது. மறுபடி மாவு ஆய்க்கிறதுக்கு இங்கே தான் வரும். இதுக்கு பேர் டியூஓடீனம். இது வயிற்றுக்கு ஒரு சின்ன வயிறு மாதிரி. இது வந்து லிவரிலிருந்து, இது கால் பிளாடர்லேருந்து பேங்க்ரியஸ் வந்து உங்களுக்கு இந்த இன்சுலின், டயபெட்டிஸ், பேங்க்ரியஸ் சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த 3 இது வந்து ஜூஸ், ரசாயனம், பயல் கொடுக்குது, இங்கே கொடுக்குது. இதுதான் உங்களுக்கு மாவு டைஜஷன். இதை மாவு சாப்பிட்டாச்சுன்னா பேசாமல் இருக்கணும். 2-3 மணி நேரம், 4 மணி நேரம், சில பேர் கூட 8-7 மணி நேரம். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அவர் சொல்லிடுவார், எலுமிச்சை காலையில் எலுமிச்சை சாப்பிட்டு இன்டைஜஷன் ஆகிடும். அப்போ நான் கேட்பேன், எத்தனை மணி சாப்பிடுவீங்க நைட்டில்? 11 மணி. அந்த சோறு அப்படி இருக்குது காலையில், இன்றிச்சிட்டு காலையில் அப்படி அந்த சோறு அப்படி இருக்குது அந்த இடத்துல. வயிற்றில் இல்லை, இந்த இடத்துல இருக்க சோறு இது பிடிச்சு ஊதிடும், பெருசாகிடும். ஸோ வயிற்றில் சோறு இருக்குது. ஸோ இந்த ஜூஸ் புளிப்பு போடும்போது இது சண்டை. ஸோ புளிப்பு மாமிச சத்து புரோட்டீன்னா இதுக்கு சண்டை. இது ஏற்றணும், போகணும், முடியணும். ரொம்ப லேட் சாப்பிடக்கூடாது. அதாவது 11 மணி நைட்டில் சாப்பிட்டா தப்பு, ரொம்ப லேட்டு. அடுத்து இது வந்து மார்னிங்கில், காலையில் டீ, காபி, இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல். அப்புறம் இதுலேயே இது வந்து மாவு சத்து. இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல் வந்து மாவு சத்து. ஓகேவா? மாமிச சத்து புரோட்டீன் வந்து பருப்பு, தேங்காய் சட்னி, ஊறுகாய் வந்து புளிப்பு. அப்புறம் எண்ணெய் போட்டிருக்கு. எண்ணெய் பரவாயில்ல, எண்ணெயை பற்றி இது பரவாயில்ல. பட் இது கலந்து சாப்பிட்டா அது ஒரு கனம். அதுக்கு மேலே சாப்பிட்றதுக்கு அப்புறம் சுகர், டீ, காஃபி சாப்பிட்டு சுகர் ரொம்ப ஹையாக போயிடும், தூக்கிடும். பிளட் சுகர் தூக்கிடும், அப்புறம் இறங்கிடும். அப்படி இறங்கின மத்தியானம் 3 மணிக்கு சாப்பிட்டீங்களா? ஏன் சாப்பிட்டீங்களா? ஏன்னா சுகர் இறங்கியாச்சு, மறுபடி கொண்டு வரணும். ஸோ சோறு சாப்பிட்டு மறுபடி மேலே ஏறி ரைஸும், ரொட்டி, உருளைக்கிழங்கு, வாழைப்பழம், ரொட்டியும் ப்ளஸ் ப்ரோட்டீன், கறி, ஏதாவது சிக்கனோ ஏதாவது சாப்பிடுவாங்க. ஸோ இதான் பிரச்சனை. இதை வந்து இதுலேயே அல்சர் உண்டாக்கிடுறது வாய்ப்பு இருக்குது. யூரின் ஸ்மெல்லு வரும். ஸோ இதுதான் இந்த கடவுள் சந்தோஷம் இல்லை, வைத்த கடவுள் சந்தோஷம் இல்லை. இது வைத்த சாமி. நெக்ஸ்ட்டு இது சந்தோஷம். நான் சிரிக்கிறாரு. பழங்கள், ஜூஸ் பழங்கள், காலம்பட கொஞ்சம் ஜூஸ்
ஜூஸ் சாப்பிடக்கூடாது. ஜூஸ் கூடிய பழங்கள் பப்பாளி, அன்னாசி, கொய்யா, மாதுளை, இது நெல்லிக்காய்வோ எலுமிச்சை புளிஞ்சு அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அதனோடு தயிரோடு சாப்பிட்லாம். தயிர் புரோட்டீனு, பழங்கள் புரோட்டீன், சந்தோஷம், துணை. ஸோ சில சமயம் நாங்கள் கொய்யப்பழம் வெட்டி அப்படி தயிர் அல்லது மாதுளை வெட்டி இப்படி போட்டு தயிரோடு ஸ்பூனில் போட்டு சாப்பிட்லாம். புரோட்டீனும் பழங்கள் சந்தோஷம். ஏன்னா அந்த ஸ்டமக்கில் வயிற்றில் அவங்களோட துணைக்கு அது ஒன்றும் தப்பு கிடையாது. மத்தியானம் சத்துணவு பயிர் வகை அல்லது கறி. நீங்கள் கறி சாப்பிட்ணும் பகலில் சாப்பிட்ணும், நைட் சாப்பிடக்கூடாது. நம்ம ஆலோசனை காய்கறி, பச்சை க்ரீன் வெஜிடபிள்ஸ். ஓகேவா? நான் ஸ்நாக்ஸுக்கு மறுபடியும் பழம் சாப்பிடுவேன். சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு அன்னாசி சாப்பிடுவேன். அன்னாசி டைஜஷன் பவர். பப்பாளி அன்னாசி பவர், டைஜஷன் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது. அதுக்கு ஒரு இனிப்பு டேஸ்ட்டாக இருக்கும். சோறு சாப்பிட்டாச்சுன்னா பழம் சாப்பிட முடியாது. அதாவது புளிப்பு பழம் சாப்பிட முடியாது சோறு சாப்பிட்டா. பயிர் சாப்பிட்டாச்சுன்னா பயிரும் மாமிசம் ஈசம் எல்லாம் பால் சம்பந்தப்பட்டது சாப்பிட்டா மறுபடி பழம் சாப்பிடலாம். பழம் ஃப்ரூட் லவர்ஸ் எப்படி சொல்கிறது? ஃப்ரூட் லவர். இஃப் யூ ஆர் ஃப்ரூட் லவர், திஸ் டயட் இஸ் வண்டர்ஃபுல். பிகாஸ் சோறு சாப்பிட்டதுக்கப்புறம் ஃப்ரூட் சாப்பிட முடியாது, சமைக்காது. சோறு சாப்பிட்டு காலம்பரை பொங்கல் இங்கே சாப்பிட்டா சமைக்காது. பயிர் மறுபடி சமைக்காது. நான் நிறைய பேஷண்ட் சொல்லக்கூடாது, நான் டாக்டர் இல்லை. பட் எனக்கு நிறைய போர் பீப்புள்ஸ், ஏழை மக்கள் வருவாங்க என்கிட்ட. ஸோ எப்படி சரி கொண்டு வர்றதுக்கு சொல்லிடுவேன். தயவு செய்த காலம்பரை மாவு சாப்பிடக்கூடாது. மாவு பொருள் சாப்பிட வேண்டிய இட்லி கஞ்சி இருந்தால் சரி. எப்படியோ பட்னி இருங்க, அல்லது கொஞ்சம் ஒரு 10 மணியோ டிஃபனில் கொண்டு போய் வேலை கொண்டு போய் ஏதோ ஒரு பயிர் வகை சாப்பிடுங்க. கொண்டக்கடலை, பாசிப்பயிர், தட்டம்பயிர், கொள்ளு, வேர்க்கடலை ஊற வச்சு முளைச்சி வச்சு அதான் சாப்பிட்டா காய்கறியோட கோசிஸ் ஏதாச்சும் சேர்த்து போட்டு அப்படி சாப்பிடுங்க. அப்படி என்கிட்ட திரும்பி வரும்போது சாமி நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், எனக்கு பசி இல்லை. அது வரைக்கும் சாயங்காலம் 5 மணி 6 மணி வரைக்கும் நல்ல பசி இல்லை, நல்ல வேலை செய்வேன். சரி, நெக்ஸ்ட்டு. ஸோ இதுதான் நாங்கள் சாப்பிடுது. பப்பாளி இது சீப் அண்ட் பெஸ்ட், 40 ரூபாய் கிலோ, 50 ரூபாய் கிலோ. மேல்நாட்டில் சாருக்கு தெரியும், மேல்நாட்டில் பயங்கர விலை ஜாஸ்தி. மேல்நாட்டில் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் நல்ல பொருள் வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது மேல்நாட்டில் பச்சை விற்கிறாங்க, நல்ல இல்லை, பழம் இல்லை. இப்போ இந்த நல்ல கேரளாலேருந்து நல்ல பழம் வாங்கலாம். ஆனால் சோறு சாப்பிட்டா இது சாப்பிடக்கூடாது. சோத்துக்கு மேலே இது சாப்பிடக்கூடாது. சோத்துக்கு மேலே இது சாப்பிடலாம். ஏன்? பப்பாளி சப்புன்னு, புளிப்பு கிடையாது. டைஜஷன் பவர் டைஜஷன் பவர் ரொம்ப அதிகம். சாருக்கு தெரியும். பப்பாயின் இது ப்ரோமலின்னு, பப்பாயின் இது ஒரு டைஜஷன் பவர். இது பொடி ஆக்கி கறி சாஃப்ட் ஆக்கிடுவாங்க. சிக்கன் சாப்பிட்டா பப்பாளி பிசைஞ்சு வச்சா ஒரு 2-3 மணி வச்சா சாஃப்ட் ஆகிடும். பப்பாளி டைஜஷன் பவர், இது டைஜஷன் பவர் தான், ஆனால் புளிப்பு. ஸோ சோத்துக்கு மேலே சாப்பிடு. இது கேப்சிகம். ஓகே, அடுத்து இது யூஸ்ஃபுல் ஃப்ரூட்னா ஓவர் புளிப்பு, ஓவர் இனிப்பு கிடையாது. கொய்யா, அனாசி, இது நவ்வப்பழம், டயபெட்டிஸுக்கு நவ்வப்பழம் சாப்பிடுவாங்க. இது கொய்யா அந்த மாதிரி. அடுத்து இது ப்ரோட்டீன்ஸ். இது நான் சாப்பிடுது இப்படி தான் சாப்பிட்றேன். கொண்டக்கடலை, பாசிப்பயிர், தட்டம்பயிர், கொள்ளு, அதாவது கொண்டக்கடலை, அதாவது கொள்ளு. ஸோ இப்படி தான் சாப்பிட்லாம். அடுத்து கொண்டக்கடலை பெரிய ஃபேமஸ்ஸு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாது எவ்வளோ நீங்கள் நல்ல தங்க பொருள் வச்சுருக்கிறீங்க தமிழ்நாட்டில். எல்லாம் ரைஸ் டீ ரைஸ். கொண்டக்கடலை சூப்பர். கருப்பு கொண்டக்கடலை
பாசிப்பயிறு, கொள்ளு, வேர்க்கடலை கூட. வேர்க்கடலை ஊற வச்ச 2 நாள் ஊற வச்சு முளைச்சி வச்சு அவிக்கணும், குக்கரில் அவிக்கணும். ருசியாக இருக்கும். இந்த ஸ்மெல்லு, கடலை ஸ்மெல் இருக்காது. ஒரு முட்டை மாதிரியாக இருக்கும். நல்ல பொருள். கீரை, நீங்கள் நல்ல கீரை வச்சுருக்கீங்க. மிளகு தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, முள்ளங்கி கீரை, பல கீரை இருக்குது. சில கீரை சாப்பிடக்கூடாது. சில கீரை கிட்னி ஸ்டோன்ஸ் உண்டாக்கிடும். பீட்ரூட் சாப்பிடக்கூடாது. பீட்ரூட் கீரை வேண்டாம். ஸ்பினிச் கீரை வேண்டாம். கிட்னி ஸ்டோன்ஸ், oxalic acid. Oxalic acid. You can do some புளிப்பு. There's a way to, it's a trick. பச்சை கூட சாப்பிட்டா பரவாயில்ல. அவிச்சுன்னா பருப்பு கீரை, that's lamb's quarters. அதெல்லாம் வேண்டாம். நான் சொன்னது கீரை பெஸ்ட்டு. மிளகு தக்காளி, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, முள்ளங்கி கீரை, டர்னிப்பு கீரை. டர்னிப்ஸ் கிடைச்சா அந்த கொடைக்கானலில் இருக்குது. அது இதில் ஊட்டியிலேருந்து வருது. டர்னிப்பு கீரை. 1-2 கீரை. கடுகு கீரை அசாமில் இருக்கும். கடுகு கீரை, அப்புறம் அந்த வெந்தயம் கீரை, இதெல்லாம் நல்ல பொருள். இது இந்த நூக்கல் கீரை, ப்ராக்கலி கீரை, அந்த மாதிரி கீரை. ஸோ கீரை கொஞ்சம் பெருக்கும். ஒரு தத்துவம் இருக்குது. ஒரு தத்துவம் கீரை சாப்பிட்றது ஒரு தத்துவம். நான் டெய்லி கீரை சாப்பிடுவேன். அம்மா அடிக்கடி கீரை சாப்பிடுவேன். இது பல்சஸ் இது பயிர் வகை. ஸோ 50 வருஷம் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. 50 வருஷம் ஸ்டடி பண்ணிவிட்டு இது நெட்டிலிருந்து ஸ்டடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டா உங்களுக்கு ஹார்ட் ஸ்ட்ராங் இருக்குது, பவர் இருக்குது, எல்லாம் ரொம்ப இது எல்லாம் இருக்குது. பட் டாக்டர்ஸ் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் ஏன்னா காலம்பரை இட்லி, தோசை, கஞ்சி சாப்பிட்டா செமிக்காது. அதனால் மக்கள் சாப்பிட மாட்டேங்க, சரியாக சாப்பிட மாட்டேங்க. நெக்ஸ்ட்டு இது புரோட்டீனு. இது முட்டை, சீஸு, பன்னீர், பாதாம், முட்டை, அவகோடா, தேங்காய், இது புரோட்டீன். முந்திரி பருப்பு, இந்த மாதிரி இது ஒரு புரோட்டீன் தான். அடுத்து கறி. மேல்நாட்டில் கறியை சாப்பிடும். நிறைய ஹார்ட் பிரச்சனை, கேன்சரு. தமிழ்நாட்டில் கறி ஏதோ மாதத்தில் 2, ஏதோ வாரத்தில் ஒரு தடவை மிந்தி ஏதாச்சும் ஒன்று. இதுக்கு பேர் சத்துணவு கிடையாது. சத்துணவு பயிர் வகை கீரை சத்துணவு. இதுக்கு பேர் சத்துணவு கிடையாது. இது எக்ஸ்ட்ரா பரவாயில்ல. ஒரு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா அவ்வளோ இது இருக்காது. பட் டெய்லி அடிக்கடி கறி சாப்பிட்டா கட்டாயம் பிரச்சனை வரும். அடுத்து பாவம். அடுத்து இது மாவு பொருள். கேக்கு, நூடுல்ஸ், ஸ்பீட் நூடுல்ஸ், பேர் சொல்லக்கூடாது. அந்த நூடுல்ஸ் கொடுக்கக்கூடாது. ரொட்டி, வெள்ளை ரொட்டி, மோசம். பாய்சன். ரைஸ் கூட பரவாயில்ல. குடலுக்கு ரைஸ் நல்லது. குடலில் ஒருத்தர் நீங்கள் சொன்னது இந்த IBS, பவுல் சிண்ட்ரோம். ரைஸ் நல்லது. கோதுமை மோசம், மைதா மோசம். நீங்கள் மைதா, இந்த ரொட்டி நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் ஆலோசனை, நீங்கள் அதாவது பரிசோதனை, இது அதுக்கு பேர் எக்ஸ்பெரிமெண்ட், பரிசோதனை. நீங்கள் அந்த ரொட்டி வாயில் வைங்க, அப்படியே வைங்க, வெறும் ரொட்டி. ஆசிட் மாதிரி வந்துடும். ஆசிட் பர்னிங், எரிஞ்சிடும். மோசமான பொருள் மைதா. இது கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் போடுங்க. சப்பாத்தி ட்ரை போட்டு, வடநாட்டில் ட்ரை தான் போடுவாங்க. கொஞ்சம் நெய் போட்டு தடவி சப்பாத்தி. இங்கே தமிழ்நாட்டில் ஃப்ரை பண்ணுவாங்க. ஃப்ரை பண்ணக்கூடாது. இதை பரோட்டா, வாழைப்பழம் மாவு, உருளைக்கிழங்கு, இது கேப்பை. நான் ஏன் கேப்பை முளைச்சி வச்சு கேப்பை இனி போட்டு மாவாக்கி கேப்பை களி கிண்டிடுவோம். அடுத்து இவர் பார்க்குறாரு, பப்பாளி பார்க்குறாரு. அப்போ மாவு இங்கே போய்
அப்போ போய் நின்று போயிடும். இந்த மாவு இங்கே தான் டைஜஷன் ஆக்கி. ஆனால் சப்போஸ் நான் முன்னாடி நீங்கள் இட்லி தோசை கண்டு எல்லாம் சாப்பிட்டீங்க காலம்பரை வச்சுங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அங்கே கொடைக்கானல், சின்ன வயசு 21 வயசு, நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன் இந்த மெத்தட். சாமி நான் இது சாப்பிட்டேன், பாலும் முட்டையும் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டேன், பரவாயில்ல பப்பாளி சாப்பிடுங்க. பப்பாளி சாப்பிட்டா, மாவு பொருள் சாப்பிட்டா, காலம்பரை மாவு பொருள் சாப்பிட்டா சீட்டிங் பண்ணிவிட்டு ஒரு பப்பாளி சாப்பிட்டா கவர் ஆகிடும், சமமாயிடும். அதுக்கு மேலே பயிர் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே இந்த ஃபாலோ பண்ணலாம். இது ஒரு சீட்டிங்கு. அடுத்து பப்பாயா பாதுகாப்பு. பப்பாளி ஒன்று தான் உலகத்தில் ஒன்று. இது தென் அமெரிக்காலேருந்து ஒன்று தான் உலகத்தில். சீப் அண்ட் பெஸ்ட். 40 ரூபாய். யார்கிட்ட சொல்லக்கூடாது, பிகாஸ் விலை ஏறி வந்துடும். மேல்நாடு போனால் வாங்க முடியாது, காசு பயங்கர காசு அங்கே மேலே. இது குளூர் பக்கத்தில் போனேன். அயர்லாண்டில் எவ்வளோ கேட்பாங்க டப்ளினில் சொல்லுங்க. ஆனால் காஸ்ட்லி கிடைக்காது. அது கூட பச்சை இருக்கும், நல்லா இருக்காது. இது பப்பாளி பழம் தெரிகிறதுக்கு இங்கே தான் நசிக்கணும், இங்கே தான் அமைக்கணும், நசிக்கக்கூடாது, அமைக்கணும். சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா, பச்சை பார்த்தா பச்சைன்னா மேலாகி இந்த இடத்துல அமைக்கினா சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா, இப்படி ஆயிடுச்சுன்னா ரெடி, வாங்க வேண்டியதானே. பப்பாளி மேஜிக், ஒரு மேஜிக், அதிசயமானது. ஃபுட் இஸ் யுவர் மெடிசன். இதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் மருந்து. அல்சருக்கு இசுக்கு எல்லாம். சப்போஸ் நான் காலம்படே நீங்கள் இட்லி வா இது சாப்பிட்டா அது சாப்பிட்லாம். இது சோத்துக்கு மேலே சாப்பிட்லாம். இந்த ஒன்று தான் சோத்துக்கு மேலே சாப்பிட்லாம். பப்பாளி இன்டைஜஸ்டிங் கேட்கும், கேஸ்ட்ரைட்டிஸ், நாசியா, வாந்தி, பித்தம், அது விட்டமின் ஏ நிறைய இருக்கும். ஸ்கின் கேரு, ஸ்கின் மூஞ்சிக்கு போடலாம். பப்பாளி சாப்பிட்டுக்கப்புறம் அப்படியே மூஞ்சிக்கு பூசிக்கலாம். புண்ணு கூட ரஷ்யாவில் புண்ணு ஆடி வச்சுருக்காங்க. யூடிக்கு பதில் புண்ணு ஆடி வச்சுக்கலாம். கறி சாஃப்ட் ஆக்கிடலாம். எனக்கு எங்கள் வீட்டில் ஒருத்தர், அவங்க சின்ன வயசுலேருந்து ஃபேமிலி என்கிட்ட வேலை பார்க்குறாங்க. அந்த அம்மா பெருசு வரும்போது கர்வம் அதாவது மாதம் விட்டுக்கும்போது பையன் சரியில்லை. அவங்க வெறும் ரசம் சோறு சாப்பிட்டாங்க. சின்ன வயசு அம்மா. அவர் இந்த பையன் ரொம்ப சின்னது, வீக்கு. ஸோ நான் சொன்னேன், பால் குடிக்கும்போது பப்பாளி சாப்பிடுங்க, விட்டமின் ஏ. அந்த பையன் விட்டமின் ஏ பத்தாது. ஸோ நான் சொன்ன பப்பாளி சாப்பிடுங்க. அடுத்து இது வரும்போது எனக்கு தெரியாமல், இது ஏன்னா தாய் மாடுகள் பப்பாளி சாப்பிட கூட அபோர்ஷன் ஆகிடும் சொல்லிடுவாங்க. ஃபேமஸ், அது ஒரு ஃபேமஸ் தமிழ்நாட்டில். இந்த அம்மாவுக்கு தெரியாது, கேளுங்க. இந்த அம்மா ஏன்னா அந்த விதை தான் உண்டாக்குது, பப்பாளி உண்டாக்குது. ஸோ நாங்கள் அந்த குழந்தை, இந்த தங்கச்சி பிறந்திருக்கும் போது நல்லா வந்தாச்சு, நல்லா ஹெல்த்தியாக இருக்கு, நான் நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கேன் சாமி, நல்லா சாப்பிட்றேன். சரி, அப்புறம் நம்ம ரோட்டில் பேசும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, பப்பாளி கார்பெட்டில் இது பிரசவம் இருக்கும்போது பப்பாளி சாப்பிட. அந்த அம்மா ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ, அந்த இதில் எல்லாம் டெய்லி சாப்பிட்டுட்டே இருந்தேன் நான். அந்த பிள்ளை நல்ல பப்பாளி பேபி நாங்கள் சொல்லுவோம், நல்லா இருக்காங்க, பியூர் விட்டமின் ஏ. நல்ல ஸ்னேகா அவங்க பேர், அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கு போடியில், ஸ்னேகா பேர். அந்த பையன் ஸ்னேகா டீ காபி நோ டீ காபி. அவங்க நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க, கீரை நல்லா சாப்பிட்றாங்க. பையன் நல்லா சிரிக்கிறாரு. டயட் தான் முக்கியம் சாமி, டயட் தான் முக்கியம். சத்துணவு சாப்பிடணும். டோன்ட் ரைஸ் ஏமாந்தது. ரைஸ் சாப்பிட்டாச்சுன்னா பப்பாளி சாப்பிடுங்க. சரி, அடுத்து